அந்த நாக்கு ஒண்ணு பண்ணா சொல்லி வேணாம் சொல்றா. அந்த நாக்கு இது வந்து சுபிக்ஷா பார்க்கலன்னு சொல்றா. இது லைவ்ல கிளியரா இருக்கு எல்லாம். வீடியோ வேணும்னா கூட இவன் என்கிட்ட எடுத்து கொடுக்க சொல்றேன். கிளீனா இருக்கு. அதான் தெளிவா சொல்லுவா. பேசுனது கேட்டுச்சு. நான் நாக்க பார்க்கலன்னு சொல்லி சுபிக்ஷா சொல்லுவா. வியானா அவர் பக்கத்துல நான் உட்காந்துட்டேன். நாக்க நான் பார்த்தேன்னு சொல்லுவா. வார்த்தை சொல்லிட்டு நாக்கு இப்படி பண்ணாருன்னு சொல்லி சொல்லுவா. கம்புதுன்னே சொல்லி காட்டுவா. எல்லாட்டையும் அதான் சொல்லி அவங்க இத சொல்லுவாங்க. வந்து விக்னேஷும் அவங்க சொல்லிட்டா. வீக்கெண்ட்ல திவாகரும் எடுக்கல கேட்பான். வீக்கெண்ட்ல எடுக்கலன்னா ரொம்ப வேஸ்ட். இதே மாதிரி சும்மா எங்க ஒரு கானா கன்ஃபியூஸ்ட் மெட்ரிக் ஒண்ணுமே ஸ்டேட்லயே எடுக்க வச்சிருக்கிறது மாட்டாங்க. வந்து நம்ம இல்ல ஒரு கானா கன்ஃபியூஸ் மெட்ரிக் ரம்யா ஸ்டேஜ்லயே மெட்ரிக் வச்சிருக்காங்க. எடுக்கலவங்க. ரம்யா மெட்ரிக் எடுக்கல ஹரிஷ்ணா. ரம்யா மெட்ரிக் எடுக்கல. இல்ல அது ரம்யா கம்ப்ளைண்ட் பண்ணாத வரைக்கும் அது ஒரு பெரிய விஷயமா இதாகுமான்னு அதெல்லாம் கொண்டு தெரியல. வர முடியாது. இவங்களா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணாதான் கேட்பேன் அப்படின்னா நீங்க எதுவுமே கேட்க கூடாது. கம்ப்ளைண்ட் இல்ல பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க கம்ப்ளைண்ட் வேண்டியதான். பண்ணானா இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா ஒரே ஒரு எக்ஸ்பிரஷனை வச்சுட்டு இவங்க கண்டிப்பா இவர் தப்பாதான் இது பண்ணிருப்பாருன்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு இஷ்யூ யாருக்கிட்டயாவது அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணி உள்ளே ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் ஆச்சுன்றத வந்து ஒரு விஷயமா ரைஸ் ஆகணும்ல. அது எப்படி ரைஸ் ஆகும்? நான் கேக்குறதுக்கு அவங்க சிச்சுவேஷனை வந்து மிஸ்யூஸ் பண்றாங்கன்னா யாருக்கு சொல்ல முடியும்? அவன் வந்து ஓப்பனாவே சொல்றான், எனக்கு காசு வேணும், நான் இது பண்ணணும்னு சொல்லி நான் உள்ள எதுவும் பண்ண சொல்றா. ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து பின்னாடி தட்டி இருக்கான். அந்த வீடியோ பாத்தீங்களா நீங்க? ஃபர்ஸ்ட் வீக்ல அவன் நடந்து போகும்போது பின்னாடி தட்டி இருக்கான். there is a video proof for that also. அப்படின்ற போது நீங்க என்ன இல்ல நீங்க ஓபனா என்ன சொன்னான்னு சொன்னா இப்போ அந்த இது என்ன காசு என்னது அது என்ன மேட்டர் புரியல. பண்ணிட்டாங்க. இப்ப பீப் பண்ணிட்டாங்க. we are not able to see. உள்ள பேசும்போது அது பீப் பண்ணி வருது. லைவ்லயும் பீப், 1 ஹவர்லயும் பீப். how do we know the beep? இல்ல பீப் பண்ணாலே ஏதாவது டிஸ்கஸ்டிங்கா பேசியிருக்காருன்னு தான் அர்த்தம். அட்லீஸ்ட் பீப் பண்ணதை வச்சு கூட சொல்லலாம் அவங்க வீக்கெண்ட். இது வீக்கெண்ட்ல சொல்லாம இருக்கிறதுக்கு ரீசன் இல்லைன்னு சொல்றேன். இதை ரைஸ் பண்ணி இவங்க ஒரு விஷயம் பேசியிருக்காங்கன்றது they are protecting this person. இது வரைக்கும் அவர் எதுவும் என்ன லிங்க் அவன் விஜய் டிவில இதுக்கு முன்னாடி வந்திருக்கிறதும் கிடையாது. இல்ல விஜய் டிவில எல்லா சாங் எழுதுறது அவர்தானா தெரியுமா உங்களுக்கு? ராஜு வந்து அவன் சீசன்ல ஸ்டேஜ்ல பாடினது, அதுக்கப்புறம் சாண்டி மாஸ்டர் பின்னாடி கானா சிங்ஸ்லாம் சாங்ஸ்லாம் வருது, எல்லாமே அவன் தான் பாடியிருக்கானா. இஸ் a background விஜய் டிவி ப்ராடக்ட் தான். bro அவர் விஜய் டிவி ப்ராடக்ட் தான் bro அவரு. ஓஹோ ஓகே ஓகே எனக்கு தெரியும். அது வந்து ராஜு பண்ணா தெரியுமா ஸ்டேஜ்ல சீசன் 5க்கு அப்புறம் மேல ஒரு சீசன் 5 இல்ல பிக் பாஸ்க்கு நிறைய கானா சாங் பிக் பாஸ்க்கே எல்லா கானா வந்து எழுதி கொடுத்திருக்கான். மணி பாடினது, இது சாண்டி பாடினது, எவ்ரிதிங் இஸ் ஃப்ரம் திஸ் பர்சன். அதுதான் உள்ள ஆடிட்டு இருக்கேன். 20 இயர்ஸா நான் ஃபேமஸ்னா 20 இயர்ஸா எங்க இருந்தீங்கன்னு கேட்டா எல்லா விஜய் டிவிக்குள்ள தான் இருந்திருக்காரு. இல்ல கீழே கமெண்டே போட்டிருக்காங்க 1 ஹவர்ல இருக்கு, நீங்க நல்லா பாருங்க பேர்ட் ஓவர் பேசிருக்காங்க அப்படின்றது. 1 ஹவர்லயே இருக்கு. நான் இன்னும் பாக்கலப்பா. இவங்க கிளிப்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டுறானுங்க. அப்புறம் 1 ஹவர்ல நாங்க என்னதான் பாக்குறது? கேமரா ஆங்கிள் மாத்தி காட்டுவாங்க 1 ஹவர்ல. அது மட்டும் தான் பார்க்க முடியும். வேற ஒண்ணும் பெருசா இருக்காது. இல்ல அந்த டாஸ்க்கும் ஃபுல்லா பார்த்தேன். அது பேர் என்ன, அந்த கேப்டன்சி டாஸ்க். அந்த மெடிக்கல் ரூமுக்கு கூட்டிட்டு போற வரைக்கும் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டும் நடந்துச்சா? செகண்ட் ரவுண்ட்ல தான் பெரிய பிரச்சனையே. இது கூட ஓகே, தேர்ட் ரவுண்ட் தான் பிரச்சனை. இப்போ 1 ஹவர் முடிஞ்சிருச்சா இந்தியால? முடிஞ்சிருச்சு. சரி, அப்ப நான் பாத்துட்டு வந்து பேசுறேன். அப்பதான் கரெக்டா இருக்கும். ஓடி பாருங்கண்ணா கொஞ்சம். ஆமா எப்பவுமே அப்படிதான் இருக்கும். ஓகே ஓகே. ஆனா அது கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். அந்த நாமினேஷன் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போது அந்த வினோத் மேட்டர் நடக்கும். நீங்க வேணா பாருங்க, இன்னொரு பாருங்க ஹரிஷ்ணா. நாமினேஷன் டைம்லயா? ஓகே. நாமினேஷன் டைம் நடந்துட்டு இருக்கும்போது அங்க லிவிங் ஏரியால பேசிட்டு இருப்பாங்க. அந்த உட்காந்துருப்பாங்களா சோஃபா லிவிங் ஏரியால பேசிட்டு இருக்கும்போது அந்த 2 பேத்துக்குள்ள நடக்கும். அப்போ வியானோட ரியாக்ஷன் எல்லா ஒரு ரியாக்ஷன் பாருங்க, உங்களுக்கே புரியும். ஓகே ஓகே, நான் பாத்துட்டு வரேன். ஓகே ஓகேண்ணா. ரொம்ப ஓவரா ப்ரொடெக்ட் பண்றான் இது விக்னேஷ். அவனை கேட்கணும், அவனை என்னன்னு பாக்கணும். அது என்ன வார்த்தை, என்ன பேசியிருக்கான், ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இன்னொன்னு சொல்றான் சுபிக்ஷா, சரியா 1 ஹவர்ல வந்து இதை கிளியராகவும் போடுறாங்க. நேத்து நைட்டும் ஏதோ நடந்திருக்கு, பட் ஆனா அந்த இடத்துல நான் இல்ல, சோ அதை கேட்கல இப்போதைக்கு அப்படி சொல்லி விட்டுட்டு போறா அவ. இது வந்து என்ன சொல்றா வியானா வந்து, நான் அதையும் வந்து நான் கேமரா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், பிக் பாஸ் கூப்பிட்டு குவான் பண்ணுவாருன்னு சொல்லி அவ சொல்றா. ஹாய் ஹரி ப்ரோ. வணக்கம் ரசிகன், சாமுவேல், அபி, விக்னேஷ், எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் ப்ரோ. வணக்கம். பாத்தீங்களா 1 ஹவர்? 1 ஹவர் பார்த்தேன். என்ன அடி பொழந்துட்டாங்க போல இருக்கு. மூஞ்சியா பேந்திருக்கு. 4 வாரம் வன்மத்தை தீர்த்திருக்காங்க. நிறைய பேர் கேட்டாங்க பிசிக்கல் டாஸ்க் தப்பு சொல்லி குரூப்ல பேசினாங்க. நான் சொன்னேன் பிசிக்கல் டாஸ்க் இஸ் டு பிளேட் பை பிசிக்கல். அது இதெல்லாம் இருக்கணும்ல, அவங்களும் வந்து சும்மா இல்லல்ல. எனக்கு வந்து சபரி விளையாடுறதுலாம் வந்து இவன் பண்ணது பியூர்லி இன்டென்ஷனல்.
நீங்க அந்த வீடியோ பார்த்தா தெரியும். அவன் நடந்து இல்ல பக்கத்துல போறது இவன் இன்டென்ஷனல் குத்துறான். சென்ஸ் இல்ல சார் இல்ல சார் அந்த மாதிரி பிளேயருக்கு இது மாதிரி ஆட்டிடியூட் இருந்தாதான் வந்து பிகாஸ் இது வந்து You can't ஃபர்ஸ்ட் normalize ரவுண்ட் this, bro. கிடையாது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிடையாது, இது வந்து தேர்ட் ரவுண்ட் இது. அப்படின்னா ஓகேங்களா? இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கணும். வயல்லே கண்ணுல அடிச்சிருக்கான்ற போது 2வது ரவுண்ட் 3வது ரவுண்ட் அவன் இன்னும் கேர்ஃபுல்லா ஆடி இருக்கணும். அவன் லிட்டரலி குத்துறான், எல்போ பண்ணிட்டு இருக்கான். திஸ் இஸ் நாட் ஓகே. இத பிசிக்கல் இல்ல டாஸ்க் சொல்லி நார்மலைஸ் பண்ண முடியாது. முடியாதுதான். How பட் can you பட் normalize this? இருந்தாலும் பட் த ஆட்டிடியூட் வாட் சபரி கேரிட் அண்ட் ஏங்க வாட் ஆட்டிடியூட் that பார்வதி was கேரிட் shitty attitude. The attitude Sabari carried was shit. நான் சொல்றேன், this is very very bad. பின்னது உள்ள போய் ரைட்ல அழுகுறானா? எதுக்கு அழுதானா? எதுக்கு அழுதான்? அவன் பண்றது கரெக்டா இருந்தா எதுக்கு போய் அவன் அழுதான்? கரெக்ட்னா எதுக்கு அழுகுறான்? கோழ. உட்கார்ந்து அங்க உட்கார்ந்து இல்ல பிக் பாஸ் அவன் அழுது இவ்வளவும் பண்ணிட்டு போய் நாமினேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கன்ஃபெஷன் ரூம்ல உட்காந்து அழுகுறான். எனக்கு புரியவே இல்ல. டிராமா இல்ல போடுறான். நீங்க எல்லாம் கொஞ்சம் எமோஷனலா பாக்குறீங்க எபிசோட. இது கொஞ்சம் bro. வெளில வந்து பாருங்க, Aggressively கொஞ்சம் வெளில எமோஷனலா பார்க்கல. intentionally எமோஷனலா hitting. இல்ல. எமோஷனலா இங்க பார்க்கல. அவன் வந்து நடந்து போற ஒருத்தனை பிடிச்சு குத்துனா எப்படி இருக்கும் உங்களுக்கு? இப்ப நீங்க என்கிட்ட நடந்து வர்றீங்க பக்கத்துல ஒரு கேமுக்கு, நான் குத்துனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இருக்கு அவன் பண்ணது. She was the walking towards him. intention is See, answer வந்து அவன் இன்னொன்னு வந்து சொல்றேன் கேளுங்க. பாரத் தூங்கி வச்சான் பாத்தீங்களா? ஒரு லைவ்ல இன்னொன்னு பாத்தீங்களா கேளு. தெரியும், கிளிப்பிங் பார்த்தேன் நானு. நான் லைவ் பார்க்கல, கிளிப்பிங் பார்த்தேன். அந்த கிளிப்பிங்ல வந்து இவன் வந்து பார்வதிட்ட புரிய வைக்கிற, இது பிசிக்கல் டாஸ்க்கு, நீ அந்த இன்டென்ஷன் நீ 10 விளையாட நான் 11 விளையாட வேண்டியதா இருக்கு அப்படின்னு ஏதோ ஒரு பார்த்தேன். இஃப் ஐம் நாட் ராங், அது லைவ்ல எபிசோட்ல வந்தான்னு தெரியல. நான் எபிசோட் இப்பதான் கொஞ்சம் பார்த்து முடிச்சா பார்த்தா வரல. அது அந்த ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா அவன் பேசுறது எனக்கு ரைட்டு மாதிரி தான் தோணுது. எனக்கு லைவ் பார்க்கல ப்ரோ. நான் சொல்றேன், அப்ப பண்ணி பண்ணது முடிச்சதுக்கு அப்புறம் என்ன வேணாலும் பேசலாம், மழுப்பலாம். பண்ணும்போது ஐ ஹேவ் த வீடியோ, நான் காட்டுறேன். அவன் நடந்து பக்கத்துல போறா, இவ ஃபோர்ஸ் எப்படி இருக்கு? இஸ் திஸ் வாட் ஹவ் யூ டு? பியூர்லி இன்டென்ஷனலா எனக்கு 1 ஹவர்ல பார்க்கும்போது அவன் வந்து தடுக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் எப்படின்னு தெரியல, லைவ்ல எவ்வளவு வீடியோ போச்சு, எவ்வளவு இது ஆச்சுன்னு எனக்கு தெரியல. 1 ஹவர்லயுமே அவன் வந்து எல்போ பண்ணது எல்லாமே இருக்கு. தள்ளி விட்டது, எல்போ பண்ணது, ஷூவால மிதிச்சது எல்லாமே இருக்கு 1 ஹவர்லயும். அதையும் பார்த்துட்டு நீங்க வந்து சொல்லவே முடியாது. அவன் பண்ணதெல்லாம் இன்னைக்கு வந்து பொறுக்கித்தனம். வெயிட் பண்ணுங்க ஹரி ப்ரோ, நான் மேல போட்டிருக்கேன். பியூர்லி நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் போட்டேன். இஸ் திஸ் டிஃபென்ஸ்? அது வந்து பியூர் வயலன்ஸ் தான். நீங்க போய் வேணா பாருங்க. ஷீ இஸ் நாட். நான் பாக்குறேன். நான் 1 ஹவர் எபிசோட பார்த்தேன். பட் என்னன்னா கிளிப்பிங்ஸ் 1 ஹவர் எபிசோடு இட்ஸ் கைண்ட் ஆஃப் லிட்டில் பிட் மிஸ்லீடிங். எனக்கு என்ன தோணுச்சுன்னா சபரி வந்து அந்த ஃபிரியோஷான கேமுக்காக தடுக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஆக்சுவலா. ஏங்க அங்க வந்து ஆஸ் பர் வாட் தி ஜட்ஜஸ் சே the game was already over. சரியா? அங்க பாருவும் திவ்யா 2 பேருமே கேம்ல இல்ல. 2 பேரும் வந்து டிஸ்குவாலிஃபைட்ல. அப்புறம் எதுக்கு அந்த ஃபோர்ஸ் விட்டுட்டு போக வேண்டியது, எடுத்துட்டு போன்னு சொல்லி விட வேண்டியது. எதுக்கு இப்ப குத்துனா அவன்? she is coming and walking towards you, ஏதோ பண்ண சொல்லி வர்றா. பட் எதுக்கு பார்வதி திரும்பி போயிட்டு விளையாடுனா? நீங்க சொல்றது அதே தான் இருக்கு. மறுபடியும் அதே தான் சொல்றீங்க. நீங்க வந்து ரியாக்ஷன் சொல்றீங்க. குத்துனது எப்படி இருக்கு? அவன் வந்து இப்ப ஜெயிச்சு தள்ளி போய் நிக்கலாமா? எடுத்துட்டு போனது. நான் என்ன சொல்ல வரேன்னா when they both are disqualified by the judges, why Paru want to play the game? The game is over னு சொல்லி அதுக்கு பதில் இருக்கா? இல்ல அதுக்கு பதில் இருக்கா? why Paru want to play the game? she doesn't believe கனி அப்புறம் என்ன சொல்றா? அதுக்கு நான் சொல்றேன், why Paru want to play the game? நான் சொல்றேன் ஒரு இரு ரசிகன், இருங்க நான் சொல்றேன். அதுக்கு ஜட்ஜஸ் தான் காரணம். டிஸ்குவாலிஃபைட் ஆச்சுன்னா சபரி வின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணலாம். டைம் இருக்கு. இல்ல இருங்க அங்க டைம் இருக்கு, டைம் ஓடுதுன்னு சொல்லி ஜட்ஜஸ் தான் சொன்னாங்க. சோ அந்த டைம் வரைக்கும் நம்ம வந்து ஏதாச்சும் டிஸ்ட்ராக்ட் பண்ணலான்னு தான் பாரு போனாங்க. அவ்வளவுதான் மேட்டர். அதுக்கு ஜட்ஜஸ் என்ன பண்ணணும்? 2 பேரும் டிஸ்குவாலிஃபைடா, அப்போ ஆப்வியஸா சபரி வின்னு அனௌன்ஸ் பண்ணணும். அவங்க பண்ணல, நின்று யோசிச்சுட்டு இருந்தாங்க, முழிச்சிட்டு டைம் ஓடுது, நம்ம என்ன பண்றது? டைம் ஓடுற வரைக்கும் அப்ப எப்படி அவன் சபரி தனியா இருந்தது? சார் ஹரி சார் வெயிட் பண்ணுங்க. ஹரி சார் கிட்ட நான் பேசணும். இல்ல நான் முடிச்சறேன் வெயிட் பண்ணுங்க. எல்லாரும் பேசலாம், வெயிட் பண்ணுங்க. ஹரி ப்ரோ, இப்போ 3 பிளேயர் இருக்காங்க ஹரி ப்ரோ. 2 பிளேயர் டிஸ்குவாலிஃபைட்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த 3வது பிளேயர் வின் தான். கரெக்ட். அப்போ ஜட்ஜ் என்ன பண்ணிருக்கணும்? அவன் வின் ஆயிட்டான் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்கணும். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க? டைம் இருக்குன்னுட்டாங்க. டைம் இருந்தா அவன் தனியா எப்படி விளையாடுவான்? அது ஏதோ 30 செகண்ட்ஸ் எவ்வளவு வரும்? ஓகே, அந்த 30 செகண்ட்ஸ் குள்ள இந்த பிசிக்கல் இந்த 30 செகண்ட்ஸ். ஆமா, ஒரு நிமிஷத்துக்கிட்ட இருந்துச்சு. ஆமா சரி, நான் ஒரே ஒரு क्वेश्चन கேக்குறேன். இருங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் இருங்க.
அவங்க ஒரு நிமிஷம் கூட இருக்கட்டும், பார்வதி போய் எடுத்தாங்கன்னா கூட ஜட்ஜஸ் ரிசல்ட்ட மாத்தி சொல்ல போறாங்களா சபரி அவுட்னு சொல்லிட்டு? இல்ல இல்ல. why did சபரி need to hit why did சபரி need to hit? அவ்வளவுதான். இங்க அந்த அவன் எதை எல்போ டிஃபெண்ட் வச்சு பண்ணிட்டு இருக்கான் எதுக்கு இப்ப? அத்தனை தடவை வாட் வாஸ் ஹி குத்தணும், டிஃபெண்டிங் தேர் ஃபார்? எதுக்கு தூக்கி போடணும்? இதெல்லாம் ரொம்ப தப்பு சபரி பண்ணுது. இல்ல அபி, நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, நான் லைவ் பார்க்கல. இப்போ வந்து ஜட்ஜஸ் வந்து டிஸ்குவாலிஃபைட் சொன்னதுக்கு அப்புறம் did they play the game or they just stand in the same place? நீங்க லைவ் பார்க்கல, நீங்க ப்ளே 1 ப்ளே ஹவர் பண்ணாங்க. மட்டும் தான் பார்த்திருந்தீங்கன்னா கூட நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் ரொம்ப தப்பு. பாரு மேல என்ன ஹேட்ரட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஆக்ட வந்து சொல்லுங்க. இல்ல இல்லங்க, நீங்க தான் பொன்னார் பாத்துட்டேன்னு சொன்னீங்களே, அதுக்கு தான் நான் பதில் சார் சொல்றேன். 1 ஹவர் கிளீனா காட்டுனாங்க. எவ்வளவு நேரம் டைம்? why they want to தள்ளி விடுவீங்களா? ப்ளே பண்ணா தள்ளி விடுவீங்களா? ஒரு நல்ல கேள்வி. ஆனா அவ இருங்க. கேக்குற கேள்விக்கே பதில் சொல்லுவோம். முதல் ரவுண்டு 2வது ரவுண்ட்ல எல்லாம் வந்து ஃபவுல் பண்ணப்ப ஒண்ணுமே கேட்கல, சரியா? 3வது ரவுண்ட்ல பார்வதி பண்ணும்போது ஜட்ஜ் வந்து கேட்க கூடாது. அப்ப மட்டும் வந்து நொட்டுவேன்னா அப்படிதான் அவ பண்ணுவா. அப்படி பண்ணா நான் இருங்க அடிப்பேன், இருங்க இருங்க அதை இருங்க சப்போர்ட் பண்ணதுக்கு ஒரு 4 இ- பேர் வருவேன்னா பொறுக்கித்தனம் அது. ஒரே நிமிஷம். இது எல்லாமே திரும்பி ஹரிப்ரோ சொன்ன மாதிரி எமோஷனல் பேசணும். நம்ம தெளிவா நான் புரிய வச்சா ஹரிப்ரோக்கு தெரியும். அவர் கொஸ்டின் தான் கேக்குறாரு. அவர் ஜட்ஜ்மெண்ட் பண்ணல. ஒரு நிமிஷம். இன்டென்ஷன் ஆஃப் தி கேம் இஸ் பிசிக்கல் கேம். ஓகேங்களா? இதுல வந்து சபரி அடிச்சாரு, பாரு கீழே விழுந்தாங்கன்றல இட் ஹேப்பன்ஸ் இன் தி கேம். இது நீங்க வந்து ரொம்ப பர்சனலா எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு கேம் ஷோவா பாருங்க. சார் சார் சரிங்களா? கேம் ஷோவா சொல்ல சார், வாலண்டரியா தண்டி விடுறாரு சார், கிளீனா தெரியுது அதுக்கு. பண்ணுங்களேன் தருண், வெயிட் பண்ணுங்க. அது அது வந்து வாலண்டியரா தள்ளி விட்டதுதான். அதை நியாயப்படுத்த முடியாது நம்ம சபரி பண்ண விஷயத்த. ஆனா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஜட்ஜஸ் கிட்ட. ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் வாட்டியே அந்த கையில அடிக்கும் போது அதுதான் நாங்க தான் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டோம்ல. அது நீ ஏன் பண்றன்னு சொல்லி பார்வதியை தடுத்த ஜட்ஜஸ் வந்து ஏன் சபரியை தடுக்கல? இதுதான் மேட்ரு. அங்க அதுதான் மேட்ரு. அதுதான் சாண்ட்ரா சொல்றது பாத்தீங்கன்னா இன்டென்ஷனா பண்ணிருக்காரு. அவரு Intention-ஆ அடிச்சிருக்காரு, பண்ணிருக்காங்க, தனியே அவ்வளவுதான். விட்டுட்டாங்க. அந்த இடத்துல சாண்ட்ரா ஸ்டக் ஆயிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் திரும்பி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி திரும்பி பேசுறாங்க. அந்த இடத்துல நம்ம அது தடுத்திருக்கணும், அது சபரி பண்ணதையும் தடுத்திருக்கணும்னு சொல்லி பேசுறாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் வரல நினைக்கிறேன். இன்னொரு எபிசோடையும் கிளிப்பிங்ஸும் பார்க்கும்போது பார்வதி வாஸ் ஓகே வித் வாட் சபரி பிளேட். அதனால நான் வந்து வாட் ஐ தாட் வாஸ் இட் வாஸ் பிசிக்கல் கேம் நினைச்சேன். வேற எதுவும் இல்ல ஆக்சுவலா. See, just because பாரதி took it sportively, நம்ம பாக்குறவங்க அவன் வைலண்ட் வேணும்னே பண்றத கொஸ்டின் பண்ணாமலாம் விட்டுட்டு போக முடியாது. நீங்க சொல்றீங்க தெரியுமா, ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாங்கன்னு. பாரு took it sportively, ஓகே ஓகே சொல்லி வெளில வந்துட்டாங்க. நமக்கு அது தப்பா தெரியுது. he aggressively hit her. அவன் சொல்ற டிஃபென்ஸ் 10 11 11 இல்ல 12 ஒர்க் இல்ல, ஆகாதங்க. I saw it, I'm more seeing the than video, that, I can see it. he need to be called out for his post behavior, insensitive comments that he made in the live. For all these things he needs to be called out. அதுக்கப்புறம் We பேசுனதெல்லாம் cannot just பாத்தீங்களா? move 1 on hourல like வரல. saying we cannot move on Okay, saying it's a game okay, show, okay. கேமா போகணும் அப்படின்லாம் போக முடியாது. he was insensitive இந்த ஷோ போஸ்ட் இது அந்த அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம், which cannot be allowed. ஆனா அதுக்கப்புறம் கன்ஃபெஷன் ரூம்ல போய் நான் நல்லவன்னு சொல்லி ஒரு ஆக்டிங் போட்டு அழுதுட்டு simply not acceptable. உன்கிட்ட ஒரு ரிக்ரெட் இல்ல, ஒரு சாரி இல்ல, not even feeling remotely sorry for what you did. அதுக்கப்புறம் சாரி கேட்டானா சபரி? சாரி கேட்டானா பார்வதி கிட்ட? ஏதாவது அந்த சாரியில தான் இன்னொரு கொஸ்டினே ரைஸ் ஆகுது. அவன் வந்து அது பண்றதுக்கு முன்னாடியே நான் இந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா நான் இந்த மாதிரிலாம் பண்ணுவேன், அப்புறம் ஆச்சுன்னா எனக்கு கூடாது ப்ரீ சாரி கேட்டு அடிச்சான். ஓகே. ஸோ அந்த டோனுமே வந்து அக்ரெசிவா தான் இருந்துச்சு அவன் பேசின டோன். ஸோ 1 ஹவர்ல அதனால 1 ஹவர் நரேட்டிவ் வச்சு நம்ம இந்த இதுல ஜட்மெண்டே பண்ண முடியாது. இது லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியாது. வாட்சிங் லைவ் நான் பார்த்தேன், அவ்வளவுதான். சாரி. இல்ல ஆக்சுவலா ஒரே நிமிஷம் சொல்லிக்கிறேன். கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு, ஹரி ப்ரோ எல்லாரும் சேர்ந்து டார்கெட் பண்றோம். அப்படிலாம் இல்ல, அவர் எங்களுக்கு ரெகுலர் ஸ்பீக்கரு. ஓகேவா, நாங்க நார்மலா தான் பேசிட்டு இருக்கோம். அவர்கிட்ட 1 ஹவர் அவர் பார்த்தாருன்னு சொன்னது 24 ஹவர்ஸ்ல வரத எக்ஸ்பிளைன் தான் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க கீழே அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணாதீங்க. எல்லாரும் சேர்ந்து அவரை டார்கெட் பண்றாங்க அந்த மாதிரிலாம் நீங்க யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க. பாரதி சப்போர்ட் பண்ணல, சபரி சப்போர்ட் பண்ணல. நான் 1 ஹவர் பார்த்தேன், கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் பார்த்தேன், அதை வச்சுதான் நான் பேசினே தவிர மத்தபடி எனக்கு எந்த இன்டென்ஷனும் கிடையாது. பார்வதி அடிக்கணும், சபரி அடிக்கணும். அதெல்லாம் கரெக்ட் தான் ப்ரோ. ஆனா நீங்க வந்த உடனே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு சொன்னீங்க பாத்தீங்களா, பார்வதினா மூஞ்சிலாம் உடஞ்சு போச்சு போல இருக்குன்னு. அது ரொம்ப இன்சென்சிட்டிவா இருக்கு. சாரி வன்ம புனே, உங்க ஃபீலிங்ஸ் நான் வந்து ஹர்ட் பண்ணிட்டேன்னா ஐம் சாரி. ஓகே, இது சீரியஸ் மேட்டர் ஹரி ப்ரோ. நம்ம அது ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து
I felt it was a very physically hurt. She need to doctor advice எல்லாம் பண்ணணும். பட் எனக்கு என்னன்னா சி லைவ் பார்க்கறதுக்கும் 1 hour பார்க்கறதுக்கும் டிஃபரன்ஸ் ஆக்சுவலா. எவ்வளவு நேரம் போச்சுலாம் எனக்கு தெரியல. நான் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் பார்த்தேன். 2 பேர் பேசினாங்க, கன்வின்ஸ் ஆனாங்க. பிசிக்கல்ல வந்து அவர் அடிச்சு தள்ளி விட்டாரு. இதெல்லாம் ஓகே தான். பட் ஐ தாட் இட் ஹேப்பன்ட் வெரி ஸ்போர்ட்டிவ்லி. அவங்களும் ஸ்போர்ட்டிவா எடுத்தாங்கன்னு. பட் நீங்க எல்லாரும் பேசும்போது ஏதோ நடந்திருக்குன்னு எனக்கு தோணுது ஆக்சுவலா. இல்ல கடந்த சீசன்ஸ்ல ஜஸ்ட் தள்ளு முழுதான் நடக்கும் டாஸ்க்ல. ஓகே, அதுவுமே பிசிக்கல் தான். பிசிக்கல் டாஸ்க்ல ஜஸ்ட் தள்ளு முழுதான் நடக்கும். அதுக்கே நம்ம வந்து கொஸ்டின் கேட்டிருக்கோம். இது அதையும் தாண்டி பயங்கரமா நடந்திருக்குமே. வாய்ஸ் அவுட் பண்ணிருக்காங்க. இங்க என்னன்னா பாருக்கு நடக்கும்போது யாருமே கேட்கல. எஃப்ஜே எல்லாம் போய் அவளுக்கு அடிபட்டு கண்ணு வீங்கிருக்கு போய் ஹைஃபை கொடுத்து கிளாப் பண்ணி கேட்டிருக்கான் சபரியோட. அவங்க யாருமே ஃபீல் பண்ணல. வெளியில உட்கார்ந்துகிட்டு கழுத்து மேலேயே மிதிச்சிருக்கணும் அப்படின்றான் விக்ரம். ஆமாமா நான் வேணும்னு தான் பண்ணேன் அப்படின்னு சபரி சொல்றான் அவ மெடிக்கல் ரூம்ல இருக்கும்போது. திஸ் இஸ் நாட் ரைட். அங்க வந்து திவாகர் வந்து போய் ரிலீஸ் பண்ணுங்க. எனக்கு என்ன ரொம்ப இல்ல இது நம்ம எமோஷனலா கனெக்ட் ஆகல ஹரி ப்ரோ. ஆனா என்ன ஆச்சரியமா இருக்குன்னா வெளியில ஆடியன்ஸுமே சபரி ப்ளீஸ் டூ இட் அகைன், யூ டிசர்வ் இட் பார்வதி அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப 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 கேவலமா இருக்கு. அப்புறம் ஏன் திவாகர் வந்து 1 hour எபிசோட் பார்த்தா நீ சபரி நல்லதா இல்ல என்ன ஒன்னும் தப்பு இல்ல அப்படின்னு சொல்றாரு திவாகர். அவரு வந்து ஒரு 2 ஆப்பிள் எடுப்பார்க்க கொடுத்திருப்பாங்க, இல்லைங்க. அவ்வளவுதான். 2 ஆப்பிள் கொடுத்திருப்பாங்க அப்படி சொல்லிட்டு இருப்பாரு. என்னங்க இப்படி சொல்றீங்க? அவர் பாலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாரு. அதான் 1 hour எபிசோட்ல சபரி நல்லா விளையாண்ட பண்ண தப்பு இல்ல அப்படின்னு அவங்க ஒருத்தவங்க சொல்றாங்க. நான் அதுக்காக சபரியும் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்ல. இல்ல நான் என்ன கேக்குறேன் அபி, ஏதாவது மிச்ச மேட்டரா இருந்தா நேரா போய் வாட்டர்மேன் கிட்ட போய் வந்து நியாயம் கேட்பாங்களா? கேட்கவே மாட்டாங்க. இங்க வந்து சபரி ஃபெல்ட் கில்ட்டி இமீடியட்லி. அதனால தான் நேரா போய் அட்லீஸ்ட் வாட்டர்மேன் நம்ம பக்கம் இழுக்கலான்றதுக்காக பண்ணிருக்கான். வாட்டர்மேன் அவரை மதிச்சு யாரு என்ன கேட்டாலும் உடனே அந்த ஆள் வந்து இதுவாயிருவாரு, உருகி போயிருவாரு. அதே மாதிரி நீ ஒண்ணு பண்ண சபரி நல்லதா இல்ல சபரின்னு சொல்லிட்டான் அந்த ஆளு. அவன் விஷயத்தெல்லாம் அவன் சொல்றதெல்லாம் மிச்சம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டோம். இதுக்கு மட்டும் ஏன் மதிக்கணும்? பேசலாமா? பேசுங்க தருண். அதுக்கப்புறம் பிக் பாஸ் அன்ஃபில்டர்ட் மேஜிக், அப்புறம் தமிழ். இல்லங்க தமிழ் தான் முதல்ல வந்து அனலைஸ் பண்ணாருங்க. அவர் பேசுங்க. ஓகே தமிழ் பேசுங்க. கேக்குதா? கேக்குது ப்ரோ. ஒன்னும் சின்ன மிஸ்டேக் இஷ்யூ நோட் பண்ணேன். இப்போ இன்னைக்கு ஜியோ ஹாட்ஸ்டார்ல புதுசா ஒரு ப்ரோமோ வந்து யாரும் நோட்டீஸ் பண்ணீங்களா? நாமினேஷன் ஹலோ ஈவினிங் அதுல பாருக்கு 1 vote போட்டிருக்காங்க. அது மிஸ்டேக்கா இல்ல இன்டென்ஷனலா சபரி ஓட் பண்ணாததை காட்டுறாங்களா? இல்ல ப்ரோ, அது மிஸ்டேக். ஆக்சுவலா ஒரு ஓட்ல யாருமே உள்ள கெமிக்கலா ஒரு ஓட்டு வந்துச்சு. அது யாரும் எடுத்துட்டு வரல. ஏன்னா இன்னொரு ஓட்டு போட்டது சபரி. ஒரு சபரியை உங்களை காப்பாத்த நினைக்கிறாங்க வந்து மேக்கர்ஸ். அதனால சபரி தான் பார்வதி போட்டிருக்கான். ஆமா ஆமா சபரியும் கனியும் போட்டாங்க. கனி 2 பேர் தான் போட்டாங்க. இப்ப சபரி போட்டதுனால இன்டர்நேஷனலா காப்பாத்துறமே எனக்கு தோணும். அதனால அதனால கேட்டேன். ஏன்னா இன்டர்நேஷனலா போட்ட மாதிரி தெரிஞ்சு. ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நாமினேஷன் ப்ரோமோ வந்தது இல்ல. இதோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோலே 1 hour எபிசோட்ல பாக்கும்போது கிளிப் கட்டு பாக்கும்போது சூப்பரா தெரியுது. அவர் அழுததெல்லாம் காட்டல. அதுக்கப்புறம் அவர் வந்து வெளியில வந்து இந்த எபிசோட் வந்து பர்టిక్యులர் நிறைய கட் இருக்கு. சாரி, வெளியில வந்துட்டு நான் ஃபோர்ஸ் பண்ணேன், டிஃபென்ஸ் பண்ணேன், அதுவும் காட்டல. உள்ள போய் பிக் பாஸ் அவர் அழுதத காட்டல. இவர் வெளில கிண்டல் பண்ணத காட்டல. உள்ள போகும்போது கிண்டல் பண்ணிட்டு போனத காட்டல. இன்னொருத்துக்கும் நல்லா மியூட் பண்ணிருக்காங்க. அதுவுமே தெரியுது. இன்னொருத்தலாம் பேசிருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் ஹரி, சபரி ஹேட் பண்றதுக்கான இன்னொரு காரணம், அவங்க ஃபர்ஸ்ட் அந்த கண்ணில் அடிபடும்ல, அடிபட்டு அந்த கன்ஃபெஷன் ரூம் போறதுக்கு வெளியில வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அது என்ன இருந்தாலுமே அந்த இடம் வீங்கிருச்சு. அது சென்சிட்டிவான இடம். அது வந்து கண்ணுக்கு மேல. ஓகேவா? அது என்னன்னே தெரியாது. டாக்டர்ஸும் இன்னும் டயக்னோசிஸ் பண்ணல. அதுக்கு முன்னாடி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரி இது ஒரு இதாயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு கூலா ஒரு பதில் சொல்லுவான் சபரி. எக்ஸாக்ட்லி. சபரி மட்டும் இல்ல, கனியுங்க. கனியும் அந்த கேங்கே அது ஒண்ணு இல்ல விடு. ஆமாமா ஒரு இன்ச் கீழே பட்டு கண் பார்வை போயிருந்தா இவனுங்க என்ன பண்ணிருப்பானுங்க? அந்த நாயை பத்தி தயவுசெய்து பேசாதீங்க. சபரி எனக்கெல்லாம் பயங்கரமான கோவம்.
இருங்க ப்ரோ இருங்க வேணாம் ப்ரோ, தருண் அந்த தருண் மாதிரிலாம் பேச தருண் வேணாம். தருண் கூல்டவுன் சாமுவேல் ப்ரோ எனக்கு ஆக்சுவலா வந்து 1 எபிசோட்ல பார்த்தேன், இந்த கண்ணு அடிபடும் போது வந்து சபரியோட முட்டி வந்து பார்வோட கண்ணுல பட்டுச்சா? ஆமா முட்டி அவனோட முட்டில. ஆமா முட்டி கண்ணுல பட்டுருச்சுல. ஆமா 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 ப்ரோ. அதுக்கப்புறம் தான் தேர்ட் ரவுண்ட்ல இல்ல தான் தள்ளுபு அது இல்ல ப்ரோ, ஆமா அடிப்பட்டது வந்து ஆக்சுவலா இன்டென்ஷனலா பண்ணல. பட் ஓகே தேர்ட் ரவுண்ட்ல வாட் எவர் ப்ரோ he ப்ரோ did is அதுவே physical அதுவே violence. இன்டென்ஷன் தான் இவங்க ஆக்சுவலா. ஓகே என்னதான் நான் ப்ரொவோக் ஒன்னே மட்டும் சேர்க்கிறேன். பண்ணாலும் இல்ல ஒருத்தங்க தடுக்க வராங்கன்னா நீ கையோட போட வச்சு தருண் தருண் இல்ல தருண் தருண் உங்க ரவுண்ட் வரும்போது நீங்க பேசுங்க bro. அவரே பிக் பேசிட்டு பாஸே இருக்கும்போது வந்து நடுவுல இல்ல பேசினா இப்ப யாருக்குமே பிக் பாஸ் கேட்காது. பாத்தீங்கன்னா அவரே ஸ்பீக்கர் எடுத்து தான் பேசினாரு. அவர் ரவுண்டே இல்ல ஆக்சுவலா பேசினாரு. அதனால தான் நான் பேச வந்தேன். சரி சரி இருங்க, நான் ஃபர்ஸ்ட் கிளாரிஃபை பண்ணிக்கிறோம். அவர் வந்து சரியா பார்க்கல, அதனாலதான் டவுட்ஸ் கேட்டுக்கிறாரு அவரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, டென்ஷன் ஆகாதீங்க. ப்ரோ நான் ஒன்னா தமிழாளர்கள் பேசிட்டாங்களா? இல்ல ப்ரோ ஒரே எனக்கு நிமிஷம் முடிச்சு தமிழ். ஜஸ்ட் அதை மட்டும் நோட்டீஸ் பண்ணேன். நான் சபரிங்கிறனால ஓகே போடலேங்கிற ஒரு டவுட் வேற ஓகே தருண் ப்ரோ ஒரே நிமிஷம் அந்த மேஜிக் பேசிட்டோம். ஏன்னா பேசிட்டு அவங்க போயிடுவாங்க, அதனால மேஜிக் பேசிட்டோம். அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. மேஜிக் பேசிடுங்க. மேஜிக் இல்ல பிக் பாஸ் அன்ஃபில்டர்டு பேசணும். மேஜிக் நீங்க பேசுறீங்களா இல்ல பிக் பாஸ் அன்ஃபில்டர்டு பேசுறீங்க? இல்ல அவர் இல்ல அவங்க வந்தாரு. பேசிட்டோம் அபி, நான் எப்படியும் சரி இருப்பேன்ல. I will talk. சரி ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. சொல்லுங்க மேஜிக். கேக்குது கேட்கலையே? கேட்கலையே மேஜிக். கேட்கல மேஜிக் நீங்க பேசுறது. சரி சரி ஓகே அடுத்து தருண் பேசிட்டோம். ப்ரோ நான் ஒன்னேன்னு கேட்கட்டுங்களா? ஆக்சுவலா இந்த டாஸ்க் வச்சாங்கல்ல, ஆக்சுவலா எப்படின்னா இவரு வந்து சரியான ஹைட்டு சபரி, சரிங்களா? நான் சபரி ஏற்றலாம் கிடையாது. ப்ரோ பேசுங்களா? பேசுங்க பேசு பேசுங்க. ஆக்சுவலா கொடுத்துட்டேன். இது எனக்கு வந்து சபரி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எல்லாரும் இப்ப பேசணும்னு ஹேட்டர்னு வச்சுக்காதீங்க. ஆக்சுவலா சபரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அந்த பிக் பாஸ் ரோஸ்ட் பண்ணது, நான் அவரோட நடிச்ச அந்த பொன்னி நாடகம்லாம் கூட பார்த்திருக்கேன், சரிங்களா? அதனால தான் முதல்ல இதை சொல்லிட்டு இதை பேச வரேன். இன்னைக்கு ஆடும் போது ஆக்சுவலா வந்து சபரி நல்ல ஹைட்டு, பார்வதி கொஞ்சம் குள்ளும், சரிங்களா? ஒரு கை இருக்குல்ல, நம்ம கை இது வரைக்கும் நடந்த பிக் பாஸ்லயே யாருமே வந்து இந்த மாதிரி அடிச்சு பிசிக்கல் வயலன்ஸ் எல்லாம் பண்ணதே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அதுவும் லேடிஸ் விளையாடுறாங்கன்னா ரொம்ப சேஃபா தான் விளையாடுவாங்க. இந்த மாதிரி அடிப்படுற மாதிரி நம்ம கொஞ்சம் பதுங்கி தான் விளையாடுவாங்க, பொறுமையா தான் விளையாடுவாங்க. அடிப்படுற அளவுக்கு யாரும் விளையாட மாட்டாங்க. மேபி தள்ளி விட்டு தெரியாம அவங்களுக்கு தெரியாம தள்ளி விட்டு தான் நடந்ததை தவிர, இந்த கை எல்போ வச்சு அவங்க ஆக்சுவலா வராங்க. இவர் என்ன பண்ணணும், கையை பிடிச்சி தடுக்கணும். இவர் என்ன பண்ணுவார்னா 2 கையும் இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு அந்த கை எல்போ வச்சு இப்படி தள்ளுவாரு. அப்ப என்ன பண்ண முடியும், அந்த எல்போ போய் மண்டியில படாம வேற எங்க படும்? கரெக்டுங்களா? அது கரெக்டா வாலண்டரியா, அது ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ணும் போதே வாலண்டரியா பண்ணதான், அது படணும்னு சொல்லிட்டு தான் பண்ணதே. பண்ணி கரெக்டா அந்த கண்ணோட புருவம் வந்து ரொம்ப சாஃப்ட், ரொம்ப சென்சிட்டிவான ஆகும். கண்ணு கிட்ட பண்ணா என்ன இருக்கும், கண்ணே கலங்கிட்டு இருக்கும். அவங்க ஐலன்சர் யூஸ் பண்ணாங்கன்னு தெரியும். உண்மையிலேயே அவன் மொத்தத்தனமா விளையாடி கண்ணில் இது பண்ணிட்டான். ஆக்சுவலா அது பண்ணதே பெரிய தப்பு. 2வது வாட்டி ஓகே, என்னதான் வெளியே போயிட்டாங்கன்னும் போது உன்னை வராங்கல்ல, கையை ஹோல்ட் பண்ண, எதுக்கு பிடிச்சி தள்ளுற நீ? அப்படியே பிடிச்சி துபால் தள்ளுறான். இதுக்கெல்லாம் யாரு உனக்கு தைரியம் கொடுத்தா? அது இல்லாம பண்ணிட்டு, நான் ஆக்சுவலா ஃபுல் எபிசோட் படவே இல்லை, நான் 1 hour தான் பார்த்தேன். அதுலயே எனக்கு தெரியுது ஆக்சுவலா பார்க்கும்போது. என் ஒய்ஃப்க்குலாம் செம்ம கோவம். ஆனா லூசு பையன். அதெல்லாம் என் ஒய்ஃப்லாம் முதல்ல அவனுக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா இப்படி அரகண்டா விளையாடுறான். எனக்கு ஏதோ சொல்லிட்டாங்க லாஸ்ட் வீக், எனக்கு எப்படி விளையாடுன்னு தெரியல. ஆக்சுவலா இன்னொன்னு, பிக் பாஸ் முதல்ல இண்டிவிஜுவல் கேமா வச்சிருக்கணும். இந்த மாதிரி பால் டாஸ்க்லாம் வச்சிருக்கூடாது. இவங்க பிசிக்கலா போய் 3 பேர் தனித்தனியா விளையாடுற மாதிரி பண்ணிருக்கணும். 2 லேடிஸ் ஒரு ஜென்ஸ் இருக்கும் போது இந்த மாதிரி டாஸ்க் வச்சிருக்கூடாது. 3 ஜென்ஸா இருந்ததுன்னா இந்த டாஸ்க் வச்சிருக்கலாம். ஆக்சுவலா பிசிக்கலா ஹேண்டில் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணிருக்கலாம். 2 லேடிஸ் இருக்கும்போது இந்த டாஸ்க் வச்சிருக்கூடாது. நீங்க இண்டிவிஜுவலா போய் விளையாடுங்க, ஏதாச்சும் ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்துருக்கணும். அதுல யார் என்ன டைமிங் குள்ள முடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுத்துருக்கலாம். இது வச்சதே முதல்ல தப்பு. இது பெரிய வயலன்ஸ் வேணும்னு தான் பண்ணியிருக்கான். கிளியரா தெரியும். இன்டென்ஷனலாவே தள்ளி விடணும், அடிப்படணும்னு கோசமே தான் அவன் பண்ணான். நான் பாருங்க தப்பு இருக்கு. கேம் முடிஞ்சிச்சுன்னா அவன் வெளியே வந்துட்டு இருக்கணும். போய் பண்ணாங்க, போய் பண்றாங்க. அது போய் பண்ணும் போது நீ எதுக்கு வாலண்டரியா போயிட்டு அடிக்கிற? அப்படியே எப்படி தள்ளி விடுறான் நீங்க பாருங்க. இந்த மாதிரி யாருமே தள்ளி விட்டு நான் பார்த்ததே இல்லை 9 பிக் பாஸ்ல தெரியும். அவ்வளவு அரகன்ட்டு. ஒரு சாரி கூட கேட்கல, உள்ள போய் அழுகுறான். ஆனா அது 1 hourல காட்டல, 1 hourல காட்டலன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆனா நான் பார்த்தேன், கிளிப்பிங்ஸ் பார்த்தேன். இதுலயே தெரியுது தப்பு பண்ணல. நீ எதுக்கு அழுகுற முதல்ல உள்ள போயிட்டு, பிக் பாஸ் கிட்ட போயிட்டு? அப்ப உள்ள போயிட்டு நான் மீசையில மண்ணு பட்டலன்ற மாதிரி உள்ள போய் அழுகுறான். ஆடியன்ஸ் மட்டும் தெரியணும். ஆனா நல்ல வேலை 1 hourல போடவே இல்லை, அதெல்லாம் பார்க்கவே இல்லை. அதுவும் ஒரு நல்லது. ஹாய் மாத் ப்ரோ, வாங்க. ஹாய் ப்ரோ. ஹாய், வணக்கம் வணக்கம். உணர்ச்சி பொங்க பயங்கரமாலாம் பேசுறாங்களே. பண்ண வேலை அப்படி ப்ரோ, அவன் பண்ண வேலை இன்னைக்கு எப்படி? என்ன பண்ணிட்டான்?
போய் இன்டென்ஷனலாக எல்போ வச்சு மூஞ்சிலே குத்துனா அப்படிதான் இருக்கும். எல்லாரும் காண்டில் தான் உட்காந்துருக்கேன் காலில் இருந்து. ப்ரோ அது பரவாயில்ல. ஹரி ப்ரோ உங்ககிட்ட ஒன்று சொல்லிட்டுங்களா, பார்வதி மூஞ்சி ஏன் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. அது ரொம்ப தப்பு ஆக்சுவலா. அந்த மாதிரி தயவு செய்து பேசாதீங்க. யாரா இருந்தாலும் சரி, லேடிஸ் தானே, அவங்களுக்கு அது அடிப்பட்டா பிசிக்கல் வயலன்ஸ் அடிபட்டு இருக்கும் போது அவங்க மூஞ்சி ஏன் அப்படி இருக்குன்னு வந்தோடனே கேட்டீங்களாமே, நான் கவனிக்கல. இவங்க சொன்னதுதான் சொல்றேன். அது முதல்ல தப்பு. அந்த மாதிரி பேசாதீங்க. நீங்களும் பார்வதி மாதிரி எது பேசணும் கவனிக்காம பேசாதீங்க. நான் எந்த இன்டென்ஷன் சொன்னீங்க அது ஹோஸ்ட்டுக்கு தெரியுங்க. நான் என்ன இன்டென்ஷன்ல சொன்னேன்னு நீங்க கேட்கவே இல்லை. நீங்களும் பார்வதி மாதிரி வந்து நீங்க பேசுறீங்கன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? என்ன இன்டென்ஷன் சொல்லுங்க. இல்ல ஹரி நீங்க சொல்லுங்களேன், என்னன்னு சொல்லுங்க. நான் அவரோட ரசிகன், நான் அவரோட இதுல பாத்துருக்கேன், ரிவ்யூல பாத்துருக்கேன். ஆக்சுவலா நான் வந்து யூனிவர்சல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்போ இமாத் ப்ரோ எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு நிமிஷம் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன். அவர் வந்து ஷோ பார்க்கல, கிளிப்பிங்ஸ் பார்த்துட்டு வந்து அவருடைய டவுட்ஸ் தான் கிளாரிஃபை பண்ணாரு. அந்த இன்டென்ஷன்ல தான் வந்து கேட்டாரு. அது இல்ல ப்ரோ, ஒருத்தர் மேல வன்மமே இருந்தாலும், நான் ஓப்பனா சொல்றேன், ஒருத்தர் மேல வன்மமே இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாச்சும் அடிபட்டு இருந்தா ரொம்ப பெரிய தப்பு. விடுங்க, நான் உங்களுக்கு புரியல நான் சொல்றது. கொஞ்சம் கூல் டவுன் ஆகுங்க. ஓகே சரி, அடுத்த ஸ்பீக்கர் யாரு பாருங்க. சாம் அப்படியே இந்த ஸ்பேஸ் முடிச்சவங்கள ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் கீழே வெயிட் பண்றாங்க. சரி, பிக் பாஸ் அன்ஃபில்டர் பேசுறீங்களா? ஓகே ப்ரோ. சி அடிப்பட்டது வந்து ஐ டோன்ட் திங்க் இன்டென்ஷனலி டெட். ஓகேவா? அது வந்து ஆக்சிடென்ட்டாக ஆனது தான். அதை பார்வதியாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நோபடி ஹேவ் எனி இஷ்யூஸ் வித் தட். பட் அந்த தேர்ட் ரவுண்டில் அந்த வாய்ட் ஆனதுக்கப்புறம் 2 பேரும் டிஸ்குவாலிஃபை ஆனதுக்கப்புறம் பார்வதி போய் ப்ரொவோக் பண்ணுவாங்க. ஷி டஸ் வாட் ஷி நார்மலி டஸ். ஓகேவா? ஆனால் வாட் எவர் ஷி டஸ், அந்த ஃபிசிக்கல் வயலன்ஸ் வந்து இட்ஸ் நாட் அக்செப்டபிள் அட் எனி எக்ஸ்டென்ட். எவ்வளோ பண்ணாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இட் நீட்ஸ் டு பி வாண்ட் ஃபார் தட் 100%. அவ்வளோதான். மற்றபடி பார்வதி வந்து எப்பவுமே பண்ணுறதுதான் பண்ணாங்க. அது வந்து பார்வதி பண்ணது வந்து ரைட்டுன்னு யாரும் சொல்ல முடியாது. வாட் ஷி வாஸ் டூயிங் ஜஸ்ட் பிகாஸ் இவன் வந்து ஃபிசிக்கல் வயலன்ஸ் பண்ணுறதுனால பார்வதி பண்ணது எல்லாமே ரைட்டுன்னு சொல்லிட முடியாது. சொல்லுங்க. உங்க மைக் இதா இருக்கு, எல்லாத்தையும் கேக்குதா? கேட்கலையா? ஆன்சர் பண்றேன். கேட்டுச்சு எனக்கு. நான் அதுக்கு ஆன்சர் பண்றேன். பார்வதி மேல ஃபுல் ப்ளேம் நம்ம அந்த இடத்துல வைக்க முடியாது. இல்ல ஃபுல் ப்ளேம் இல்ல ப்ரோ. இல்ல ஜட்ஜஸும் they were waiting. என்ன பண்ணாங்க, 2 பேரை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு ஒரே ஆள் தான் இருக்காரு. அப்போ வந்து இன்னும் டைம் முடியலன்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? புரியல. அது எந்த இன்டென்ஷன்ல அவங்க சொன்னாங்க? அப்பவுமே அவர் தான் வின்னர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்கலாம்ல. யாருமே பிளேயர் இல்லாதப்போ கடைசியா ஒருத்தர் வின் ஆயிட்டாரு. அப்போ நீங்க வின்னர் சொல்லி அனௌன்ஸ் பண்ணணும். ஓகே, அங்கேயே முடிஞ்சிருக்கும், எல்லாம் செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க, சபரி கேப்டன் ஆயிருப்பான். அது டைம் இருக்குன்னு எதுக்கு சொன்னாங்க? புரியல. அப்போ அந்த டைம் இருக்குன்னா அவர் சும்மா நின்றுட்டு இருக்கணுமா அந்த இடத்துல? இல்ல சாம் ப்ரோ, ஆக்சுவலா ஜட்ஜஸ் சொன்னது எனக்கு கேட்கல. அங்க உட்காந்துட்டு இருந்தாங்களே மெயினா எஃப்ஜே சொன்னா இல்ல பஜர் அடிக்கிட்டோம்னு சொன்னா, and then it carried on like that தான் நான் பார்த்தேன். லைவ்லயும் அதான் பார்த்தேன். I don't know what judges did. கனி சொன்னாங்க. Okay. So the point is ஆக்சுவலா என்னன்னா பிசிக்கல் வயலன்ஸ் சபரி பண்ணது ஒத்துக்கவே முடியாது. அதுதான் என் பாயிண்ட். ஸோ நீங்க பேசுங்க ப்ரோ. ஓகே, மேஜிக் பேசிட்டோம். மேஜிக் ஓகே. இப்ப கேக்குதா? சாரி, பக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்பேஸ்ல வெளிய தூக்கி போடுது. உள்ளே வர முடியாது. இல்ல பண்ணியாச்சு. இப்ப ரீகனெக்ட் பண்ணிட்டேன். இப்பதான் பண்ணேன். ஓகே. கேக்குதா இப்போ கிளியரா? கேக்குது. நான் வந்து கொஞ்சம் கான்வர்சேஷன் அப்சர்வ் பண்ணிருந்தேன். 1 ஹவர்ல வந்து சபரி எதுவும் இன்டென்ஷனலா பண்ண மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா 1 ஹவர் எபிசோட்லயே வந்து நீங்க நோட் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லாமே வந்து கிளியரா தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்டு அவர் வந்து ஃபால்ட் பண்ணியிருப்பாரு, ஃபவுல் கேம் ஆடியிருப்பாரு. அதை ஒத்துருக்க மாட்டாங்க. அதை சபரியும் கனியும் வந்து மறைச்சு இது பண்ண பார்ப்பாங்க. அதுக்காக தான் ரீகேம் நடக்கும். ரீகேம்லேயே அவங்க வந்து வின்னரை அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம். பட் அந்த இடத்துல வந்து பாரு ஒத்துக்க மாட்டாங்க. அவனுக்கு ஒரு ரீகேம் கொடுத்துல, இப்போ எனக்கு ஒரு ரீகேம் கொடுங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம ஸ்டேண்ட் எடுத்துருவாங்க. சி அப்பார்ட் ஃப்ரம் த கேம் வாட் ஷீ பிளேடா, ஃபவுல் கேம் விளாண்டா, சொல்றதை கேட்கல அப்படிங்கிறத தாண்டி செகண்ட் ரவுண்ட் வரைக்கும் ஓகே. நான் என்னோட கொஸ்டின் என்னன்னா, நீங்க வந்து ஷூ கால்ல மிதிக்கிறீங்க அப்படின்னா தெரியாம ஒருத்தர் எத்தனை தடவை மிதிக்க முடியும்? ஒரு தடவை மிதிக்கலாம், 2 தடவை மிதிக்கலாம். பட் அந்த ஃபுட் கட் எடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு ஃபுல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா அத்தனை தடவை ஸ்டாம்பேட் பண்ணியிருப்பான்.
நீங்க இதை டிஃபென்ஸ்ன்னு சொல்றீங்க. ஹவு கேன் இட் பி டிஃபென்ஸ்? அதை வந்து லைவ்ல கமருதீன் அழகா எக்ஸ்பிளைன் பண்ண. டிஃபென்ஸ் பண்ணா முதுகு சைடு இருந்து இப்படி டிஃபென்ஸ் பண்ண முடியும். அவன் வந்து பண்ணது நான் பார்த்தேன். அவன் வேணும்னே தான் கால்ல மிதிச்சான். ஏங்க அவர் எல்போ வச்சு அட்டாக் பண்றாங்க. வயித்துல ஒரு குத்து, அந்த பொண்ணுக்கு செஸ்ட்ல எல்போல வச்சு ஒரு குத்து. அவன் வந்து செஸ்ட்ல குத்தும் போதுதான் அவ வந்து அந்த இடத்துல ட்ரிகர் ஆகி அவ வந்து அந்த வேர்டை வந்து யூஸ் பண்ண பார்த்தா அதையுமே வந்து அவ வந்து ஃபுல்லா சொல்லல, மென்னு முழுங்கிட்டான். அதை வந்து சாண்ட்ரா கிட்ட இப்போ லைவ்ல வந்து அவன் சொல்லி உட்காந்துட்டு இருந்தான். அவ வேர்டே யூஸ் பண்ணல. இல்லக்கா சொல்ல வந்தாலே அது தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி அவன் உட்காந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கான். சோ இது நீங்க டிஃபென்ஸ்ன்னு பாத்தீங்களா? இட்ஸ் நாட் டிஃபென்ஸ். இது டாஸ்க்குள்ள நடந்திருக்கான்னு கேட்டா இட்ஸ் நாட் டாஸ்க்குள்ள நடந்தது. நீ வந்து ஏன் வந்து டிஸ்குவாலிஃபை ஆனதுக்கு அப்புறம் நீ வந்து ஏன் கேம்குள்ள போனன்னு கொஸ்டின் கேக்குறீங்க. அங்க டிஸ்குவாலிஃபை பண்ணலான்ற ஒரு டெசிஷனை எடுத்ததே அங்க ஹவுஸ்மேட்ஸும் ஜட்ஜும் தான். ஆல்ரெடி அங்க இருக்க பாரு, அந்த கேம் விளையாடுற பாருக்கு ஷீ ஹேஸ் த ஒப்பீனியன் தட் ஜட்ஜ் இஸ் காம்ப்ரமைஸ்ட் அப்படின்னு இருக்கு. அவங்க ஃபேவரட்டிசம் பண்றாங்க, அங்க ஒரு குரூப்பிசம் இருக்கு, எல்லாரும் சபரிக்கு தான் சப்போர்ட் பண்றாங்கன்னு இருக்கு. அப்போ அந்த கேம்ல அவங்க சொல்ற டெசிஷனையே நான் ஏத்துக்கணும். அவ எப்பவுமே அப்படிதான். அந்த கேம்ல பார்வதி ஹாஸ் அ டிஃபரெண்ட் தாட், டிஃபரெண்ட் ஒப்பீனியன் அப்பார்ட் ஃப்ரம் த ஹவுஸ்மேட். அப்போ நான் நீ டிஸ்குவாலிஃபை பண்ற, நீங்க எல்லாம் சொல்றத நான் ஏன் கேட்கணுங்கிறது அவ கேம். அந்த கேம் அவ விளையாடுறதுக்காக நீங்க வந்து அடிப்பீங்களா? பிக் பாஸ்லாம் வந்து உங்களுக்கு நீங்க சொல்றது ஆமான்னு கேட்டுட்டு போலேன்னா அடிப்பீங்களா? அதுவும் வந்து இன்டென்ஷனா டிஃபென்ஸ் இல்லாம பக்கத்துல வந்தாலே அவன் குத்துறாங்க, எல்போ நாக் பண்றான். இதை வந்து இன்னைக்கு காலையில இருந்து டைம் லைன்ல டூ இட் அகெயின், ரிப்பீட் மோடு, பார்க்க நல்லா இருக்கு, பாருக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்றது என்ன மாதிரி மனநிலைன்னு தெரியல. அண்ட் ஐ சி வந்து டேக் இட் ஸ்போர்ட்டிவ்ன்றீங்க. எது ஸ்போர்ட்டிவ்? இது இல்ல எது ஸ்போர்ட்டிவ்னு கேக்குறேன். இந்த விக்கல்ஸ் பண்ணது வந்து நான் ஒரு காமெடியன்ங்க, என்ன போய் இப்படி பண்ணிட்டீங்களேங்க, விக்கல்ஸ்ங்கிறது என் பிராண்டுங்க அப்படின்றான். doesn't he know she is also VJ? அது ஒரு மீடியா ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கும் மூஞ்சி எவ்வளவு முக்கியம் தெரியாது. அப்ப அந்த கண்ணு போயிருக்கு, வெளியில உட்கார்ந்து பேசுறான். கரெக்ட்ன்ற அந்த 1 hourல வந்திருக்கு விக்கல்ஸ் பேசினது. போடு, நல்லா போடு அப்படின்னு அவங்க பின்னாடி இருந்து கமெண்ட் கொடுக்குறான். இது என்ன மாதிரி மனநிலைன்னு தெரியல. இவன் காமெடியனா அப்படின்னு கேக்குற மாதிரிதான் இருக்கு. உன் பிராண்ட் விக்கல்ஸ் உனக்கு முக்கியம், என்ன நம்பி ஒரு டீம் இருக்காங்கன்னு சொல்லி நீ அந்த கதறேன்னா, அங்க ஒரு பொண்ணு நல்லா இவ்வளவு பெருசா கண்ணு வீங்கி இருக்கு. அது வந்து அந்த ஸ்வெல்லிங் போறதுக்கே வந்து ஒரு 10 நாள் ஆகும். அவ அந்த 10 நாள் அந்த கேம் அப்படிதான் விளையாட போறா. அப்ப அது ஓகேவா? அது எப்படிங்க பிசிக்கலா இது வந்து அசால்ட்டான்னு கேட்டா எஸ் இட் இஸ் அன் பிசிக்கல் அசால்ட் தான். எஸ் பிசிக்கல் அபியூஸ்ன்னு கேட்டா எஸ் இட் இஸ் பிசிக்கல் அபியூஸ் தான். இதை வந்து ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கோனா அவ ஸ்போர்ட்டிவா தான் எடுத்திருக்கா. இதே தான் ஃபர்ஸ்ட் 3 வீக்ஸ்ல விளையாண்ட பாருவா இருந்திருந்தா இந்நேரம் வீடு 2ஆ இருக்கும். அவ ஸ்போர்ட்டிவா தான் எடுத்திருக்கா. ஈவன் திரும்ப சபரி கிட்ட போய் நீ எனக்கு இதை பண்ணது பிடிக்கல, எனக்கு கண்ணுல அடிச்சது கூட பிரச்சனை இல்ல, நீ என்ன வந்து இப்படி தள்ளினேல அதை பிடிக்கலன்னு இருக்கா. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவ அந்த ஸ்டாண்ட் எடுத்துக்க கூடாது, இன்னும் அக்ரெசிவா சபரி கிட்ட கேட்டிருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். அது இன்னைக்கு இது நடந்ததுன்னா பிசிக்கல் அசால்ட் தான். அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க வந்து சும்மா வந்து ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கோங்க, விக்ரம் கனியை தூக்கி போடலன்னா அங்க எங்க விக்ரம் கனியை தூக்கி போட்டேன்னா அது கேம். அங்க கனி ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா? அங்க கனிக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆச்சா? கனி டாக்டர் ரூம் போனாங்களா? திரும்ப திரும்ப ரிப்பிட்டேட்டிவ் ஆக்ஷன் இருந்துச்சா? இந்த எல்போ நாக்கு நடந்ததா? திரும்ப திரும்ப கனியை தூக்கி போட்டாங்களா? வயித்துல குத்துறீங்க, செஸ்ட்ல குத்துறீங்க. ஒரு பொண்ணு செஸ்ட்ல குத்துனா அவ எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? என்கிட்ட அவ திருப்பி அடிச்சிருக்கணும், வெளியே வந்தாலும் பரவாயில்லன்னு. இதுக்கு நீங்க உங்க ப்ராடக்ட்னு சொல்லி என்ன பண்றீங்க? 1 hourல அழகா எடிட் பண்ணிருக்கீங்க. ஆனா எடிட் பண்ணாலுமே அதுல வந்து இது தெரியுது. கழுத்துல மிதி, நீ போட்டிருக்கணும் கழுத்துல அப்படின்றா. நானா இருந்தா போட்டிருப்பேன். மேன் ஹேண்ட்லிங் இந்த வார்த்தை லைவ்ல விக்ரம் சொன்னா, அது மேன் ஹேண்ட்லிங் ஆயிருமே. மேன் ஹேண்ட்லிங் பண்ணன்றேன் அப்படின்றான் லைவ்ல. நீங்களாம் என்ன மாதிரி கண்டஸ்டன்ட்? இது காமெடியான்னு நான் கேக்குறேன். இதை எப்படி வந்து எல்லாரும் கன்சிடர்ட் இட் ஸ்போர்ட்டிவ்னு நீங்க எப்படி ட்வீட் பண்றீங்க? இத்தனை வருஷமா நீங்க பிக் பாஸ் பாக்குறீங்க, இத்தனை வருஷமா பிக் பாஸ்க்கு இவ்வளவு ரிவ்யூஸ் கொடுக்குறீங்க, எல்லாரும் ஸ்போர்ட்டிவ்ன்றீங்க, இல்ல சைலண்ட் மோட்ல போடுறீங்க. இது எப்படி? ஜஸ்ட் பிகாஸ் இட் இஸ் பாரு நீங்க பண்ணிடலாமா? இதை விட மோசமான கண்டஸ்டன்ஸ் எல்லா சீசன்லயும் வந்திருக்காங்க. என் பாரு விட மோசமா நீங்க கேம் பார்த்ததே இல்லையா எத்தனை சீசன்ல? போன சீசன்ல ராணவுக்கு வந்து ஐயோ நடிக்கிறான்னு சொன்னோன்னே எல்லாம் அப்படி ஐயோ அது எப்படி கீழே விழுந்தவன போய் எப்படி நீங்க நடிக்கிறான்னு சொன்னோன்னு அப்படி பொங்கி எழுந்தீங்க. இது எனக்கு புரியவே இல்லையே. இது முக்கியமா இந்த ட்விட்டர்ல நான் பெரிய பெரிய ஐடிஸ் எல்லாமே தான் நான் பார்த்தேன். நான் இன்னைக்கு ஐம் டோட்டலி டிசப்பாயிண்டட் வித் த பீப்புள், மெயின்லி இன் ட்விட்டர். நான் வந்து இதுக்கு பாருக்கு சப்போர்ட் பண்றேன், தட் இஸ் டிஃப்ரெண்ட். பிடிச்சி சப்போர்ட் பண்றேன், பிடிக்காம சப்போர்ட் பண்றேன், தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் ஹியூமனிட்டி எங்க போச்சு இன்னைக்கு?
நான் மேன் ஹேண்ட்லிங் பண்ணுன்ற ஒருத்தன் உட்காந்து வீட்டுல உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். பாரு விட மோசமான கண்டஸ்டன்ட் நீங்க சீசன்ல பார்த்ததே இல்லையா? ஒரு பொண்ணுக்கு டிஃபரெண்ட் ஒப்பீனியன் இருந்துச்சு அப்படின்னா அது தப்பு. உள்ள ஒரு லவ் ட்ராக் இது வரைக்கும் பிக் பாஸ் சீசன்ல நீங்க பார்த்ததே கிடையாது. அதுக்காக நீங்க ஹேட் பண்ணிடுவீங்களா? இதை விட லவுடான கண்டஸ்டன்ட் நம்ம பார்த்ததே கிடையாது. என்னங்க நீங்க நீங்க இன்னைக்கு அந்த இந்த வீடியோவை நீங்க ரிப்பீட் பண்ணி பார்த்தாலும் தெரியும் ஹவு ஹி அட்டாக்டு. சிம்பிளா சொன்னா அவ சொல்றான், இவ்வளோ ஹைட்ல இருக்கா மேட்சோவான ஒரு மேன் வந்து என்ன அடிக்கும் போது யாருமே ஒருத்தர் கூட கேட்கல. அங்க 1 hourல பாத்தீங்கன்னா தெரியும் அடிக்க எல்லாரோட மூஞ்சிக்கும் க்ளோஸ் அப் போயிருக்கும். நீங்க இது 1 hour எபிசோட்ல எல்லாம் அப்படியே உட்காந்து ஆன்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அரோரா, கானா வினோத் எல்லாருமே பாத்துக்கிட்டு இருப்பாங்க. எஃப்ஜே போய் கை தட்டுறான். இது எப்படி எந்த விதத்துல நியாயமாகும்? இது எப்படி நீங்க ஸ்போர்ட்டிவா எடுங்க? எப்படி உங்களால ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ட்வீட் போட முடியுது? இத்தனை சீசன் நீங்க பார்த்துட்டு வந்திருக்கீங்க, இவ்வளவு ரிவ்யூஸ் கொடுத்திருக்கீங்க, இவ்வளவு எத்திக்கல் இருக்கு, இது எத்திக்கல் அது எத்திக்கல்னு சொல்லி இத்தனை வருஷமா ஸ்பேஸ்ல பேசிருக்கீங்க. இன்னைக்கு எங்க போச்சுன்னா என்னோட கேள்வி அது. தேங்க்யூ கைஸ். தேங்க்ஸ் மேஜிக். ப்ரோ ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். சொல்லுங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து சபரி ஃபேவரிசமா பார்த்தாங்கன்றது வந்து ஐ கான்ட் அக்செப்ட். அதுல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 2 பாட்டில் பிக்கப் பண்ணது பார்வதி தான். அதை எடுத்துட்டு போய் வச்சாங்க. சேம் திங் ஹேப்பன் வித் எவ்ரி ஒன். எல்லாருமே அந்த மிஸ்டேக் பண்ணிட்டு வந்தாங்க ஃபர்ஸ்ட் 2 rounds. அதனால தான் பிக் பாஸ் ஆஸ்க் them டு பிளே அகைன் அண்ட் அகைன். ஓகேவா? ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ராங் திங் பண்ணது பார்வதி தான். போன உடனே 2 பாட்டில் ஷி கேரிட் இன் ஹர் ஹேண்ட். அங்கேயே அந்த கேம் வாய்ட் ஆயிடுச்சு. அது மட்டும் சொல்லிக்கிறேன். சாரி டு இல்ல இன்டரப்ட். ஆக்சுவலி ஒரே நான் நிமிஷம் ஒரு விக்னேஸ்வரி. எனக்கு கொஸ்டின் வந்து இன்னைக்கு கேம் வந்து இப்படி போச்சு, பாட்டில் அவங்க பிடிச்சாங்க, ரவுண்ட் அது வந்து டிபேட்டபிளா இல்லையான்றதை தாண்டி இன்னைக்கு சபரி பண்ணது இஸ் ஆக்சிடென்டல் ஆர் இன்டென்ஷனல், இட் இஸ் அ பிசிக்கல் வயலன்ஸ் ஆர் பிசிக்கல் அசால்ட். அதை தான் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். இதை வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஆக்சுவலி இல்ல பாரு வந்து 2 பாட்டில கையில எடுத்துட்டாங்க, அதை எடுத்துட்டாங்க. ஏங்க அந்த கேம் அவங்க எப்படி வேணாலும் விளையாடலாம், அது ஃபவுல் கேமாவே இருக்கட்டும். அதுக்காக நீங்க இதை பண்ணுவீங்களா? நீங்க அந்த கேம் தப்பா விளையாண்டனாலதான் இப்படி பண்ணாரு சபரிங்கிறத கேமையும் அதையும் கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. அந்த இடத்துல நம்ம அதை தப்பா பாக்குறோம்னு நினைக்கிறேன். சபரிஸ் ஆக்ஷன் இஸ் இன்டென்ஷனலா இல்ல ஆக்சிடென்டலா கேட்டா அது இன்டென்ஷனல் பிசிக்கல் இல்ல அசால்ட். மேஜிக், அது பிசிக்கல் வயலன்ஸ் தான்ட்டு நான் கிளியரா சொல்லிட்டேன். தட் டைம் ஐ திங்க் யூ வென்ட் டவுன். கனெக்டிங்ல போயிட்டீங்க. பிக் பாஸ் அதான் சொன்னாரு, பிசிக்கல் தான் சொன்னாரு. பட் தி திங் இஸ் தட் இங்க வந்து பீப்புளோட ரியாக்ஷன்ஸ் தான் அவங்க வந்து மேஜரா இஸ் டிசப்பாயிண்டட்னு சொல்றாங்க. மோர் தென் கேம் நாட் கேம், லைக் யூனோ கரெக்ட் தப்பு இதெல்லாம் தாண்டி அங்க அந்த உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ்க்கு எப்படி மனிதாபிமானமே இல்லாம இருக்காங்களோ அதுதான் வெளியில இருக்கவங்களும் இருக்காங்கன்றாங்க. சிம்பிள். ஓகே பேசுங்க ஜானரி. இல்ல லைக் வாட் அபி அண்ட் இந்த இன்னொருத்தவங்க அவங்க சொன்ன மாதிரி ஆக்சுவலி ஐம் அ காமன் ஆடியன்ஸ். எனக்கு வந்து இவங்க பிடிக்கும் அவங்க பிடிக்கும். இந்த சீசன்ல எனக்கு அந்த அளவுக்கு யாருமே பிடிக்கல. பட் த ஒன் திங் ஐ ரியலி ஃபெல்ட் இஸ் தேர் இஸ் நோ ஹியூமனிட்டி இன்சைட் த ஹவுஸ்ன்ற மாதிரி தான் ஐ ஃபெல்ட் இட். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு அடிபட்டிருக்கு, நாட் ஈவன் லைக் யூனோ லைக் அதர் தென் கமருதீன், லைக் யூனோ நோ ஒன் இஸ் குவெஸ்டனிங் வை, லைக் யூனோ ஹவு கேன் ஹி டூ திஸ். ஃபர்ஸ்ட் வீக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அவங்க கனியே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அன்டச்லாம் சீச்ச அப்படின்லாம் வந்து her reaction was over the board. And today she was kind of explaining, saying all these things can happen, it's all common. No, that's not common. ஒருத்தவங்க மூஞ்சி அடிபட்டு கண்ணு அவங்களுக்கு நாளைக்கு போச்சுன்னா அவங்களுக்கு நாளைக்கு பாவம் என்ன பண்ணுவாங்க? அந்த ஒரு ஹியூமனிட்டி உண்மையிலேயே அங்க இருக்கிற லேடிஸ்க்குமே இல்லையா இல்ல அங்க இருக்கிற மென்னுக்குமே இல்லையான்னு எனக்கு புரியவே இல்லை. அண்ட் வந்து விக்ரம் வந்து திஸ் இஸ் ஆல் கேஷுவல் அப்படின்னு ஒரு ஃபன் பண்றாரு. எஃப்ஜே எல்லாம் வந்து ஹைஃபை கொடுக்குறாங்க. ஹவு திஸ் கேன் பி லைக் யூனோ ஜஸ்ட் எப்படி இதெல்லாம் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண முடியும்னு எனக்கு புரியவே இல்லை. ஒருத்தர் கூட வந்து ஐயோ என்னடா அந்த பொண்ணுக்கு அடிபட்டுருச்சு ஃபர்ஸ்ட் நீ ட்ரீட்மெண்ட் எடுமா அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இல்லை. அண்ட் இதுக்கு வந்து ஹைலைட்டா வந்து இவருக்கே எனக்கு தெரிஞ்சு சபரிக்கே வந்து ஒரு மாதிரி ஐ டோன்ட் லைக் யூனோ இட்ஸ் ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சா என்னன்னு புரியல. உடனே ஒரு ஆக்ஷன் மாதிரி போட்டு ரூம்குள்ள போய் கண்ணை கசக்கிக்கிட்டு இதெல்லாம் ஓவர் த போர்ட் மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் அப்பட்டமா தெரிஞ்சிருச்சு நம்ம பண்ணிட்டோம், ஐயோ நாளைக்கு நம்ம இதெல்லாம் கொஸ்டின் கேட்டுற போறாங்க அப்படின்றதுக்காக என்ன வந்து எல்லாருமே இப்படி பேசுறாங்க அப்படி பேசுறாங்க, என்னால தாங்கிக்க முடியல. டிட் யூ ரியலி ஃபீல் சாரி ஃபார் திஸ்? நோ, ஐ டோன்ட் திங்க் சோ.
பிகாஸ் அந்த சாரியே ஹார்ட்ஃபெல்ட்டா கேட்ட மாதிரி எனக்கு சத்தியமா தெரியவே இல்லை. ஓகேங்களா? அண்ட் இது வந்து ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணவே முடியாது. திஸ் இஸ் அப்சல்யூட்லி நாட் அக்செப்டபிள். தட்ஸ் வாட் மை பாயிண்ட் ஆஃப் வியூஸ். தேங்க்ஸ் அனல். விக்னேஸ்வரி, அதுக்கப்புறம் தொடராதி. விக்னேஸ்வரி பேசிருங்க. ஓகே. நான் வந்துட்டு இந்த ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், யூடியூப்லாம் மறந்துருங்க. நான் நேபர் வீட்ல தான் இன்னைக்கு லைவ்ல அப்புறம் 1 ஹவர் எபிசோட்லாம் பார்த்தேன். அவங்க வந்துட்டு ஒரு நியூட்ரலான ஆடியன்ஸ். சாதாரணமா பிக் பாஸ் பார்த்துட்டு கடந்து போற ஒரு ஆடியன்ஸ். அவங்க வந்து ஒப்பீனியன் வைக்கிறது, அந்த மாரி இல்லாத பீப்பிள் அவங்க. அவங்க கூட பார்க்கும்போது அவங்க டென்ஷன் ஆகி கத்துறாங்க. என்னங்க இது? ஒரு இப்படி போட்டு அடிக்கிறாங்க, இப்படி போட்டு பண்றாங்க. எங்க சபரிய பார்த்தா கோவம் வருது. விகாஸ் விக்ரம் பார்த்தா கோவம் வருதுன்னு சொல்றாங்க. அவங்க ஒரு பாட்டி சொல்றாங்கன்னா, அதுதான் நான் ஒரு காமன் ஆடியன்ஸா நான் பார்க்குறேன். அப்ப எனக்கு புரிஞ்சுதுன்னா, அவங்க கொதிஞ்சு எழுந்தாங்க அவங்கலாம். ஸோ அத பார்க்கும்போது என்னன்னா, இங்க ட்விட்டர்ல வந்துட்டு இப்படிலாம் சொல்றாங்கன்னா, அது அவங்க வந்துட்டு ஒரு ஒரு ஒப்பீனியன் வச்சிருப்பாங்க பார்வதி மேல. இவளுக்கா சரி ஓகே. இவ ஸ்போர்ட்டிவா எடுத்துக்க மாட்டா. இவ இப்படி எடுத்துக்க மாட்டா, அப்படி எடுத்துக்க மாட்டான்னு ஒரு ஒப்பீனியன் வச்சிருக்கதால, ஒரு ப்ரோமோ பார்த்துட்டே நம்மலாம் வந்துட்டு ஒரு ஒரு ப்ரீ ஜட்ஜ்மென்ட்க்கு வந்துட்டோம். பட் நெறைய பேர் சொன்னாங்க, இந்த மாரி அவளுக்கு கண்ணு வீங்கினதே வந்துட்டு, அவளுக்கு ஏதாவது அலர்ஜி ஆயிருக்கும். அது ஏதோ டாஸ்க்ல வந்து ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்து போட்டாங்க. ப்ரோமோ 1ல இருக்க ஃபோட்டோ போட்டு, இந்த மாரி அவளுக்கு ஏற்கனவே நடந்துச்சு. அது வந்துட்டு சபரியால நடக்கல. அந்த மாரி நீங்க இது பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு 10, 15 பேர் ட்வீட் போட்டாங்க. சரி நானும் அப்படியே நம்பிட்டேன். இருக்கலாமே, அப்படியும் இருக்கலாம். நம்போ 2ண்ட் ப்ரோமோவும் கண்ணு அப்படி இருந்துச்சு. 1st ப்ரோமோல அப்படி கண்ணு இருந்துச்சு. ஸோ அந்த மாரி முட்டு குடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப அவளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சபரி தான் இந்த அடிய காஸ் பண்ணானோனே, அத்தன ஐடிஸ் அப்ப சபரிக்கு சப்போர்ட் பண்ண அத்தன ஐடிஸ் அமைதியாயிடுச்சு. அதோட சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு. கரெக்ட் தானே. டாஸ்க்னா இப்படிதானே இருக்கும் அப்படின்னு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படியும் முட்டு குடுக்குறது, அப்படியும் முட்டு குடுக்குறது. ஸோ எனக்கு என்னன்னா, நான் அன்னைக்கு நேபரோட பார்த்தப்ப என்னோட ஒப்பீனியன் தான். அவங்களுக்கெல்லாம் கோவம் வந்துச்சு. பார்வதி பிடிக்குதோ பிடிக்கலையோங்க. இந்த வாட்டிக்கு அந்த பொண்ணு ஸ்போர்ட்டிவா தாங்க எடுத்துக்கிச்சு. எனக்கு தெரிஞ்சு நானா இருந்தா போயா நீங்களும் வேணாம், உங்க பிக் பாஸும் வேணாம், நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு வந்திருப்பேன். ஏன்னா அது ஒரு ஹியூமிலியேஷன் மாரி. ஏன்னா அதுக்கு வந்து இந்த எஃப்ஜே பண்ணது, ரியாக்ஷன் குடுத்தது, மத்த அந்த வீட்ல இருக்கிறவங்கலாம் ஐ திங்க் அதுக்கப்புறம் சாண்ட்ரா, திவ்யாலாம் வந்து பேசுனாங்க. மத்தபடி அந்த வீட்ல யாரும் வந்துட்டு அவட்ட போயிட்டு கன்சோல் பண்றது கமுர்தன் தவிர யாருமே பண்ணல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது சிம்பத்தி மாரி தான் அவளுக்கு போகுது. பட் அதுக்கு அவள் போனாலும் தப்பு கிடையாது. ஏன்னா அந்த பொண்ணு இங்க வந்து ஒரு ரூ. 100 நெறைய பேர் காசு குடுத்ததுக்கு ஒண்ணுமே செய்யாம இருக்கிற அந்த வீட்ல, குடுத்த காசுக்கு மேல அவ நெறைய பண்றா. கன்டென்ட் குடுக்குறா. ஆனா அன்னைக்கு ஜியோ ஹாட்ஸ்டார்ல வந்துட்டு ஒரு ப்ரோமோ போட்டிருந்தாங்க. ப்ரோமோ மீன்ஸ் ஒரு ஒரு ஃபன்னியான கன்டென்ட் போட்டிருந்தாங்க. விகாஸ் விக்ரம் பேசுற மாரி, அதுக்கு பார்வதி பேசுற மாரி. கீழ வந்து சிரிக்கிற மாரி ஒரு ஆர்யா சிரிக்கிற மாரி ஒரு ஃபோட்டோ போட்டு மீம் போட்டிருந்தாங்க. எனக்கு எவ்ளோ இன்சென்சிட்டிவா பட்டுச்சுன்னா, விஜய் டிவியே வந்துட்டு இந்த பார்வதி அடிபட்டத வந்து சிரிச்சு மார்க் பண்ற மாரி போட்டது வந்துட்டு எனக்கு பிடிக்கல. ஏங்க உங்கள நம்பி உங்க ஷோக்கு வரானா, அந்த பொண்ணு அந்த அந்த அடிபட்ட பொண்ணையும் மார்க் பண்ணி பேசுவீங்களான்ற மாரி இருந்துச்சு எனக்கு. அதான் அது பண்ணிட்டு தான் இருக்காங்க இவங்க. இட் வாஸ் டர்ட்டி ஆக்சுவலி. இன்னைக்கு பார்க்கும்போது லிட்டரலி வந்து அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து உள்ள போகும்போது சொல்லிட்டு போவாரு. இல்ல ரசிகன், இது கடைசியா ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். அந்த பொண்ணு இங்க வீட்ல இருக்க எல்லாரும் கம்பேர் பண்ணும்போது அந்த பொண்ணு தாங்க கண்டென்ட் குடுக்குறா. அந்த பொண்ணுலாம் பிக் பாஸ் இல்லங்க. அதாங்க உண்மை. அந்த பொண்ணு இல்லைன்னா யாருங்க கண்டென்ட் குடுக்குறாங்க? யாருமே குடுக்கல. சோ நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் நீங்க விஜய் டிவி ப்ராடக்ட்ஸை காப்பாத்துறேன்னு நினைச்சு சபரி பண்ண நிறைய வார்த்தைகள் 1 hour எபிசோட்ல போடல. அப்படியே காப்பாத்தி வச்சுக்கோங்க. பட் அந்த பொண்ணு பார்வதி தாங்க கண்டென்ட் குடுக்குறா. இல்ல காப்பாத்தினாலும் people are going to keep asking, right? அது என்ன பார்க்காமல இருக்காங்க. காலைல இருந்து அந்த ப்ரோமோ போட்டுல இருந்து everyone is looking for answers. அது சொல்லி எல்லாருமே வந்து அவன் பண்ணது எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க. கண்டிப்பா எக்ஸ்ல பார்த்துருப்பாங்க, யூடியூப்ல பார்த்துருப்பாங்க, இன்ஸ்டால பார்த்துருப்பாங்க. எவ்ரிவேர் இட் இஸ் பீன் கொஸ்டின். இவங்க வந்து சும்மாலாம் 1 hourல கட் பண்ணிட்டாங்கன்னா அப்படியே அழிஞ்சிருமா நடந்ததுலாம். யூடியூப்லலாம் சபரிய பொளந்துட்டு தான் இருக்காங்க. Left and right he's getting in YouTube and Insta. They are literally fully triggered on this one. Physical assault. Literally it was purely physical assault. இது வந்து நீங்க எது சொன்னாலும் அது வந்து அது சரிப்படுத்தவே முடியாது. இது கேம் இல்ல அங்க பண்ணது இன்டென்ஷனல் பிசிக்கல் அசால்ட். இட்ஸ் நாட் ஈவன் அன்இன்டென்ஷனல். இன்டென்ஷனலாவே பண்ணது அது. வந்து டிஃபென்ஸ்லாம் அதுக்கப்புறம் என்னெல்லாம் சொல்லலாம். முடிஞ்சதுக்கு அப்புறம் அடிபட்டதுக்கு அப்புறம் போய் பிக் பாஸ் அழுது முடிச்சுட்டு என்னெல்லாம் சொல்லுவாரு. அதெல்லாம் நம்புறதுக்குலாம் இங்க யாரும் இல்ல. We saw that video. We saw how much it was. So there's no point in disagreeing or defending this. இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இதை வீக்கெண்டில் வந்து விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணியே ஆகணும்.
சேனல் கேன் எஸ்கேப். இங்க வந்து தீபக் காப்பாத்தின மாதிரி எடிட் பண்ணி காப்பாத்திலாம் நினைக்கிறாங்க. தட்ஸ் நாட் ஹவு திஸ் ஒர்க்ஸ். தே நீட் டு அட்ரஸ் திஸ். இமாத் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, நீங்க வாட் டு யூ திங்க்? பாத்தீங்களா இன்னைக்கு? நான் 1 hour எபிசோட் தான்ப்பா பார்த்தேன். பாடுக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்தே முட்டு கொடுக்குறதுல நான் ஒருத்தன். இந்த ஷோ வந்து கண்டென்ட் பார்வதி இல்லை அப்படின்னா இந்த சீசனே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசுகிற ஒரு ஆள் நான். எத்தனையோ ட்வீட்டு பார்வதிக்கு சப்போர்ட்டாக நான் வந்து ட்வீட் போட்டிருக்கேன். இதே ஸ்பேஸில் பார்வதியை பற்றி நான் சப்போர்ட் பண்ணி பேசும்போது என்னை அடிச்சிருக்கீங்க. ஸோ அப்போ கூட நான் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருக்கேன். இட்ஸ் கைண்ட் ஆஃப் எனக்கு தேவை ஷோவில் வந்து வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்கிற ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கூட நான் ஹரிட சுஜேரா போகும்போது காரில் போகும்போது ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தேன். பார்வதியை வந்து என்னதான் அடித்தாலும் ஷி வில் கோ, ஷி வில் கிரை, ரிட்டன் பேக்